திடீர்னு கோபிகா ரொம்பவே தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ, அங்க இருந்த எல்லாருமே ரொம்ப எமோஷன் ஆயி ஸ்டேஜ்க்கு ஒரு சில விஷயங்கள் நடந்தது. இன்னைக்கு ஜோடி 6 அடி சீசன் 7ஓட ஃபுல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஹூக் ஸ்டெப் வாரம் அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க. ஸோ, இந்த வாரம் அந்த ஹூக் ஸ்டெப்பை மெயினா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஸோ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஜோடியா ஆடினவங்க பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் லைட்டாக சொதப்பின அபோலி அண்ட் பிரமோத் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸு பார்க்குறதுக்கே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது, செமையாக இருந்தது. இப்போ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் தான் வரும் 3 ஜட்ஜஸ் கிட்ட இருந்தோம் அப்படின்னு நினைக்கும் போது ஸ்ரீதேவி மேம் மட்டும் பார்த்திங்கன்னா ரெட் கொடுக்குறாங்க. மற்ற 2 ஜட்ஜஸும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி க்ரீன் கொடுத்தது பார்க்க முடிஞ்சுது. ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா உண்மையிலே கலக்கியிருந்தாங்க. எஸ்பெஷலி அபோலி லாஸ்ட் வீக் லைட்டாக சொதப்பியிருந்தாங்க. இந்த வாரம் அதை பிடிச்சி பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. நெக்ஸ்ட் ஜோடி பார்த்திங்கன்னா ஒன்ஸ் அகெயின் இப்ராஹிம் அண்ட் அஞ்சலி. இவங்க ஃபர்ஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொதப்பியிருந்தாங்க லாஸ்ட் வீக்கு. ஸோ, அவங்க ரெட் வாங்கியிருந்தாங்க. ஸோ, இந்த வாரம் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே செம்ம கிரேஸ்ஃபுல்லாக பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்தது. ஸோ, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரெட் வரல இந்த வாட்டி. எல்லாமே க்ரீன் தான் வந்தது. ஸோ, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு செம்மையாக இருந்தது. ஸோ, நெக்ஸ்ட் ஜோடி இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்திங்கன்னா இவங்க ப்ரோமோலே வரல அப்படிங்கும் போதே நினச்சேன் சம்திங் ஏதோ சொதப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரின்ஸ் அண்ட் தக்ஷிதா. ஸோ, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாக இருந்தது. பார்க்கும்போது நம்மளுக்கே அந்த ஒரு ஃபீல் வந்தது. ஸோ, இவங்க சூஸ் பண்ண சாங்னாலேயா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் 3 ஜட்ஜஸும் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 ஜட்ஜஸுமே ரெட் தான் கொடுத்தாங்க. ஸோ, இது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீக் நல்லா வாங்கியிருந்தாங்க. பட் இந்த வாரம் பார்த்திங்கன்னா செம சொதப்பல். நெக்ஸ்ட் ஜோடி பார்த்திங்கன்னா சஹாத் அண்ட் ஷஹாங்க். இவங்க ராக்கி பாய் சம்பவம் ஃபர்ஸ்ட் வீக் வாங்கியிருந்தாங்க. இந்த வாரம் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. பார்க்குறதுக்கே பக்கா என்டர்டெய்னிங்காக இருந்தது. அந்த டான்ஸ் வைஸும் சரி, அது என்கேஜிங்காக வச்சுக்கிறதும் சரி, அது எல்லாமே என்னடா இவ்வளோ நல்லா பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தோணுச்சு. ஜட்ஜஸும் அதுதான் சொன்னாங்க. ஜட்ஜஸ் ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் 3 பேர் எழுந்து போயிட்டு அந்த ராக்கி பாய் சம்பவம் கொடுத்தாங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் வாரமும் ராக்கி பாய், செகண்ட் வாரமும் ராக்கி பாய் லைட்ஸ் வாங்கினது பார்க்க முடிஞ்சுது, ஃபயர் வாங்கினது பார்க்க முடிஞ்சுது. உண்மையிலே இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வெறித்தனமாக இருந்தது. ஸோ, எத்தனை பேர் என்ஜாய் பண்ணிங்கன்னு தெரியல. மறக்காமல் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு இவங்க 3 ஜட்ஜஸும் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா க்ரீன் தான் கொடுத்தாங்க. அண்ட் இன்றைக்கி எபிசோடோட சாட்டர்டே எபிசோடில் கடைசியாக டான்ஸ் ஆனவங்க பார்த்திங்கன்னா நம்ம சூர்யா அண்ட் கோபிகா. ஸோ, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திங்கன்னா ஹூக் ஸ்டெப் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சாங்கே கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. ஸோ, அந்த சாங்க்கு பார்த்திங்கன்னா ஹூக் ஸ்டெப் சும்மா கண்ணாடியை பின்னாடி தலை பின்னாடி போடுற மாதிரி தான், அதுதான் ஹூக் ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அது எங்களுக்கு கனெக்டே ஆகலை அப்படின்னு சொல்லி ஜட்ஜஸ் நெகட்டிவான ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா 3 ஜட்ஜஸும் ரெட் கொடுத்துட்டாங்க. ரெட் கொடுத்த அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா கோபிகா பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அதோட இம்பேக்ட் என்னன்னு தெரியும். இந்த வாரம் போன வாரம் எவிக்ஷன் இல்லாதனால இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ, அதனால் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கும்போது இப்போது கண்டிப்பாக பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே இருக்கும். பட் நம்ம நல்லா தான் அவங்க சொல்லும் போதும் நான் நல்லா தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி, நான் கான்ஃபிடென்ட் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அது கனெக்ட் ஆகலை அப்படிங்கும்போது ஜட்ஜஸ் பார்த்திங்கன்னா 3 பேருமே ரெட் கொடுத்தது அவங்களால தாங்க முடியல. அவங்க அழ ஆரம்பித்த உடனே அங்கே உள்ளே உட்காந்துட்டு இருந்த எல்லாருமே அவங்க கண்டஸ்டன்ஸ் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்க்கு அவங்கள கன்சோல் பண்ணி சுனில் மாஸ்டர் தான் கோரியோகிராஃபர். அவங்க இந்த வாட்டி மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஜ்க்கு அது ஒரு மாதிரி எமோஷனலாக போச்சு. அதுக்கப்புறம் சாண்டி மாஸ்டர் அட்வைஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி மேம் ஸ்டேஜ்க்கே கன்சோல் பண்ணதை பார்க்க முடிஞ்சுது. ஸோ, இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எபிசோடில் நடந்தது. ஸோ, நாளைக்கு எபிசோடில் இன்னும் மிச்சம் இருக்கிற ஜோடிகள் ஆடுவாங்க. ஸோ, இந்த வாரம் யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ, இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் செம்மையாக பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ஜோடி ஆர்இடி சீசன் 3 அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.